எல்லாரும் இந்த கிளிப் பார்த்துருப்பீங்க. இந்த கிளிப்பை பார்த்தோன்னே என்னடா இன்னைக்கு ட்ரோல் பண்ண போறாரோ இவரை வச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ட்ரோல் பண்ணுற வேலை நமக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் நான் இருக்கிறனால இந்த ஒரு விஷயம் அங்கே ஸ்டாலின் அவர்கள் செஞ்சது சரியா தவறா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது தவறு. ஏன்னா சாப்பிட்டு பார்க்குறத திரும்பி அந்த இடத்துலேயே போடுறது வந்து மிகப்பெரிய தவறு. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பிரச்சனைன்னு நான் பார்க்கல. இது வந்து ஒரு நல்ல முன்னேற்றமாக பார்க்குறேன். தமிழ் ஒன்று சொல்லுவாங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு. இப்போ இது ஒரு மாற்றம் எப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதாவது மார்னிங் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ அது நிறையா வீடியோஸில் அங்கங்கே வந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தில் போயிட்டு இந்த மாதிரி உணவை டேஸ்ட் பண்ணுற விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து இதற்கு முன்னாடி வந்து ஒரு சிஎம் வந்து பண்ணி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேராக எங்கேயாவது கிளிப்பிங் மாட்டினா பெரிய விஷயம். பட் இதெல்லாம் இப்போ ஏன் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதற்கான ஒரு வீடியோவும் இப்போ ரீசெண்டாக நம்ம தளபதி அவர்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஃபெசிலிட்டி ஃபங்க்ஷன் பண்ணார். ஸோ அதில் சில குறை நிறைபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி நமது வியூவர் ஒருத்தர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அதை பற்றின ஒரு விளக்கம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம வந்து ஒரு சிஎம்மாக இருக்கிறவங்கள்ட்ட எதிர்பார்ப்போம். எப்படின்னா மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய நலன் புரிந்து என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு. இந்த இடத்துல அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சது வந்து தவறாக இருந்தாலும் அவர் அந்த கையை அப்படி உதற விதம் பார்த்தா ஏதோ சலிச்சுக்கிட்டு செய்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம மாதிரி சும்மா ஒரு ஜாலியாக வாட்டி சிஎம்மாக இருந்தோம். ஆனால் இப்போ இப்படிலாம் களத்தில் இறங்கி நம்மளை வந்து இப்படி வீடியோ போட வைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதற்கான தலைவர்கள் தமிழ்நாட்டில் உருவாகிட்டு வர்றாங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ அப்படி ஒரு தலைவர் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து வந்துகிட்டு இருக்காரு. பட் அவர் இப்போ ரீசெண்டாக நடத்தின இந்த ஃபெசிலிட்டேட் ஃபங்க்ஷனில் வந்து கரெக்டாக பாகுபாடு பார்க்கல. அவர் வந்து பாகுபாடு பார்க்க மாட்டார்னு சொன்னீங்க. பட் அவரும் வந்து எல்லாருக்கும் பாகுபாடு பார்த்து தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கூலில் வந்து அந்த 2 பிள்ளைங்களும் ஒரு மதிப்பெண் எடுத்ததில் அதிகமாக எடுத்த மதிப்பெண் எடுத்த பெண்ணுக்கு கொடுக்கல, ஆனால் இன்னொரு பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் வந்து போட்டிருந்தாரு. அவருக்கு நான் ஒரு சில விஷயத்தை வந்து இங்கே புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவருக்குன்னு இல்லை, இது மாதிரி நிறையா பேருக்கு நிறையா டவுட்ஸ் இருந்திருக்கும். இது கரெக்டாக தான் விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரா வச்சிருக்காரா அப்படின்றது வந்து புரியாத புதிராகவே நிறைய பேருக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபெசிலிட்டேட் ஃபங்க்ஷனை வந்து பெருமளவில் யாரும் கலாய்க்கவோ பெருமளவில் வந்து இதை வந்து தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சுட்டி காட்டியோ பெருசாக மீடியாவில் வந்து நம்ம பார்க்க முடியல. அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் எடுத்து செய்கிறதுக்கே ஒருத்தருக்கு வந்து தைரியம் வேணும். இது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் இதை செய்கிறாரு அப்படின்னும் போது இதில் எப்படி நம்ம குறைய கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன் இதில் குறைய கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா ஆஸ் பர் த கவர்மெண்ட்லாம் யார் முதல் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே கூடாது அப்படின்றது தான் சட்டம். அதை தான் வந்து தமிழ்நாடு வந்து இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாகவே. ஸோ அப்படி இருக்கும்போது +2லையும் சரி 10லையும் சரி யார் உண்மையாலுமே நம்பர் 1 மார்க் எடுத்தாங்க அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய கவர்மெண்ட் அல்லாத யாருக்குமே தெரியாது. ஓகே, இது எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு போர்ட்டலில் அவங்க வெளியிடுற அந்த மதிப்பெண் பெட்டியில் தான் சரியான மதிப்பெண் பெட்டி. சரி, அந்த மதிப்பெண் பெட்டியில் வந்து ஒரு சாதாரண மனுஷன் நான் போய் கேட்டு எனக்கு நீங்கள் அதை கொடுங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறேன், இவங்களுக்கு நான் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மார்க் வெளியே தெரியக்கூடாதுன்றதான சட்டமே. அப்படி இருக்கும்போது எப்படி நான் போய் வாங்க முடியும்? அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னாலும் சரி மார்க் எடுத்து சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவிகள் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 3 பேருக்கு ஃபஸ்ட்டு +2வில் வந்து வைரம் கொடுப்பார். வைர மோதிரமாக கொடுத்தாரு. அதாவது ஒன்று வந்து பிரதீக்ஷா, இன்னொன்று மகாலட்சுமி, இன்னொன்று தோஷிகான்னு ஒரு பொண்ணு. ஸோ இந்த பெண்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தாங்க அப்படின்னு மேடையில் யாருமே எந்த மார்க் எடுத்தாங்கன்னு விஜய் அவர்கள் தரப்பில் வந்து யாரும் அனௌன்ஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் சில பெண்கள் பேரண்ட்ஸ் வெளியில் வந்து என் பொண்ணு இந்த ஸ்கூலில் படிச்சு எவ்வளோ மார்க் எடுத்துச்சு, அதனால தான் அவரை கூப்பிட்டு வந்து கௌரவிச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லும் போது அவங்க மேலே எந்த ஆக்ஷன் கவர்மெண்ட்னால எடுக்க முடியாது. ஏன்னா அது அவங்க வாங்கின மார்க்கு, அதை சொல்கிறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. அவங்க பொண்ணு வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்கன்னு சொல்கிறதுக்கும் எல்லா ரைட்ஸுமே இருக்குது. அப்படின்னும் போது அவங்க அதை தெளிவுபடுத்தலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி இதில் வந்து சிறந்த மதிப்பெண் பெற்ற நபர்கள் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்ற கேள்வியே எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதில் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்குது. ஸோ 234 தொகுதியிலையும் சிறந்த 3 மாணவர்கள் தான் எடுத்திருக்காங்க. இப்போ சிறந்த 3 மாணவர்களை எப்படி போய் தேடி பிடிச்சி எடுப்பீங்க? ஒன்று நானாக வந்து சொன்னால் தெரியும் நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு, இல்லைன்னா கவர்மெண்ட் போர்ட்டலேருந்து எடுக்க முடியும். ஸோ இது இல்லாமல் எப்படி அவங்க இதை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்தந்த தொகுதியில் இருக்க தவைத்தோட கட்சி நிர்வாகிகள் அங்கங்கே இருக்க ஸ்கூலில் ஸ்டேட் போர்டில் படித்த பசங்களுடைய, அதுவும் ஸ்டேட் போர்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் போயிட்டு அவங்க அந்த மார்க் லிஸ்ட்டை கேட்டோடனே கொடுத்தா தான் போச்சு. அந்த ஸ்கூலில் இருந்து இல்லை நாங்கள் மார்க் லிஸ்ட் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ திருப்பியும் அங்கே ஒரு லாக் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்போ எப்படி இந்த மார்க்கெலாம் அவங்க கேதர் பண்ணுவாங்க? அதை மீறி தானாக வாலண்டியராக வந்து அந்தந்த கட்சியில் அந்த ஏரியாவில் இருக்க அந்த கட்சி அமைப்பில் வந்து அவங்களுடைய மதிப்பெண்ணை கொண்டாந்து அவங்க சப்மிட் பண்ணிக்கலாம் ஒன்று. அப்படி இல்லைன்னா சில பல ஸ்கூலில் அவங்க வந்து கொடுத்துருக்கலாம், என் ஸ்கூலில் இவ்வளோ பசங்க இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, இவங்க தான் டாப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் இதில் எதையுமே இந்த ஸ்கூல் இந்த பசங்க அப்படின்ற மாதிரி
கட்சி சார்பாக இவங்க வந்து வெளியிடவே முடியாது. ஸோ அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது. அப்படின்னும்போது இதை இவங்க கேதர் பண்ணுறதே வந்து தன்னார்வமாக வந்து மார்க்கை வந்து டெலிகேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல சொல்லும்போது இப்போ ஒரு 2 பேர் 3 பேர் வந்து ஒரே மாதிரி மார்க் இருக்குது, இல்லை முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அந்த ஸ்கூலில் இருக்கவங்க மேபி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, இதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சியை சார்ந்தவங்க இருப்பாங்க. ஈகோக்கு பார்த்துக்கிட்டு நான் எதுக்கு விஜய் கையில் மீன்ஸ் அவங்க பசங்க வாங்குறதுன்னு ஆசைப்பட்டாலும் பெற்றவங்கன்னு இருப்பாங்களா, அவங்க வந்து அந்த ஈகோ விட்டு கொடுக்காம அந்த கட்சியை தாண்டி போக முடியாமல் அதில் அவாய்ட் பண்ணி போனவங்களும் பல பேர் இருப்பாங்க. ஸோ இப்படி பல வாரம் இது வந்து ஃபில்டர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் போக மீதி தன்னார்வமாக வந்து நாங்கள் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற அந்த டேட்டா வச்சு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடத்தியிருப்பாங்களே ஒழிய இவங்கனால கண்டிப்பாக ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வாங்க முடியாது, கலெக்ட் பண்ண முடியாது வித்தவுட் கவர்மெண்ட் சப்போர்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை முன்னெடுத்து நடத்துகிறதே மிகப்பெரிய விஷயம். அதனால தான் இந்த விஷயத்தில் எந்த ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. யாருமே வந்து வச்சு செய்யலை. இதில் சப்போஸ் வந்து ஸ்கூல் பேரோ மற்ற விஷயமோ இதில் இன்வால்வ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து அவங்க வந்து ஜென்யூனாக பண்ணலை அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ஸ்லேருந்தே வந்து நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் போட்டு கம்ப்ளைண்ட்டே வந்திருக்கும். எங்கள் ஸ்கூலில் தான் இவ்வளோ மதிப்பெண் அதிகமாக எடுத்தாங்க, ஆனால் எப்படி ஒரு இந்த ஸ்கூல் பொண்ணு தான் இல்லை இந்த ஸ்கூல் பையன் தான் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓவராலாக இது பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க நான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன், சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு நான் பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்றது என்னுடைய அனௌன்ஸ்மெண்ட். இதை எத்தனை பேர் நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க, எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றது மக்களுடைய கையில் இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கையில் இருக்குது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு தன்னார்வமாக வந்து அவங்களுடைய உண்மையான அந்த நிலவரத்தை வந்து அங்கே ப்ரூவ் பண்ணுறாங்களோ, அதில் யார் முதல்ல பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முன் வாய்ப்பு வழங்கப்படும். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து ஓகே பண்ணதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து சொன்னோன்னே ஓகே பண்ணவர் வந்து நிராகரிக்க முடியாதுல்ல. ஸோ அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குது. ஏன்னா இது வந்து பசங்க அப்படின்னும் போது ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிஃபோன்னு சொல்லுவோம், அதை ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, முன்னாடி யார் வந்து சொல்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கான ஒரு சர்வீஸ் இங்கே நடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக ஸோ இந்த மாதிரி சில தவறுகள் நீங்கள் சொல்லி நினைக்கிற மாதிரி மிஸ் ஆகி போணுச்சு, ஸோ இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்று அவங்களுடைய அறியாமையாக இருந்திருக்கும், இல்லை அதை பெருசாக அவங்க கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க, இல்லை அந்த டயத்துக்குள்ளே அவங்களுடைய அப்டேட்ஸை கொடுக்காமல் இருந்திருப்பாங்க கட்சிகளுக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் உள்ளடக்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இருக்க இந்த சின்ன சின்ன குறைகளை வந்து மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணி அதனால் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்படி வந்து பாரபட்சம் பார்க்குறாரு, அவர் வந்து மற்ற கட்சி மாதிரி தான் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் முட்டாளாக இருப்பீங்க அப்படின்னு நான் இந்த இடத்துல பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ இது எத்தனை பேருக்கு புரியுது புரியல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சி ஆன் another video. Love you all. Take care. Bye.